செய்ய போகிறது கேழ்வரகு முறுக்கு. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வித்தியாசமாக இன்றைக்கி நான் ராகி முறுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கப்பு ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு, இந்த கப்பில் 1 கப்பு. இந்த கப்பு அளவு 1/2 கப்பு அரிசி மாவு. இந்த கப்பு அளவு 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் எள்ளு, மஜிரின் தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, தண்ணி தேவையான அளவு. ஓகேவா? இப்போ நம்ம கடலையை பொட்டுக்கடலையை லேசாக வறுத்து எடுத்துகிட்டு ஆற விட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கடலையில் பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சுருவோம். ஓகேவா? இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ போட்டாச்சு, வாங்க அரைக்கலாம். ஓகேவா? அரைச்சாச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகேவா? கட்டி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தூளாக அரைச்சிருக்கு. ஓகேவா? ஒரு பக்கத்து அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஓகேவா? இப்போ நம்ம கேழ்வரகு மாவு நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. இதில் போட்டுக்குங்க 1 கப்பு. இது கூட நான் 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் சளிச்சிக்கலாம். ஓகேவா? சளிச்சிக்குவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது வேணாம், எடுத்துருவோம். ஓகேவா? போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னா, உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா? இது கூட நான் எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும். அது கூட நான் மிளகாத்தூள் கொஞ்சம் உரப்புக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா உப்பு போட்டிருக்கல, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நான் மஜிரின் சேர்க்குறேன். இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மாவுலையும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா முறுக்கு கிரான்ச்சியாக வர்றதுக்கு தான் நான் பட்டர் போட்டேன். ஓகேவா? இப்போ மஜ்ரின் போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, தண்ணி அப்படியே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரேடியே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. எப்படி நம்ம முறுக்கு மாவுக்கு நம்ம விளையிறோமோ அந்த மாதிரி நம்ம இதை கழிஞ்சு எடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா களைஞ்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம இப்போ போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா? நான் இது பார்க்குறேன். இந்த அச்சு தான். ஓகேவா? இதில் போட்டுங்க நல்லா. ஓகேவா? போட்டாச்சு. கொஞ்சம் கையில் தண்ணி போட்டுக்குங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் மாவு போடுற மாதிரி இதில் போட்டுருங்க. அப்படி ஓகேவா? இதுமாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் மாவு போட்டேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம இப்படி சுற்றிடுவோம். ஓகேவா? எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம நீட்டாக போட போகிறோம். பாருங்கள், இப்படி தான் போட போகிறோம். இப்படி தான் போட போகிறோம் நம்ம. இதான் வித்தியாசமான ஒரு முறுக்கு. ஓகேவா? போட்டாச்சு. பாருங்கள், நல்லா வேகட்டும். உடனே தொட்டுறாதீங்க, அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரம். ஓகேவா? இப்போ பாருங்கள்,
அணில் வந்து அடங்கிடுச்சு, நின்றுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி முறுக்கெலாம் வந்து சட்டுன்னு வேகாது. அணில் குறைச்சி வச்சுட்டு தான் நீங்கள் இதை வேக வைக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ சத்தம் பயங்கரமாக கேட்குது பாருங்கள். அழகாக எடுத்துருவோம். ஏன்னா இது கேழ்வரகுல செஞ்சனால இந்த கலரில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா வடித்தட்டும். ஓகேவா? இப்போ நான் டிஷ்யூவில் போட்டு வச்சுட்டேன். நல்லா எண்ணெய் நல்லா வந்து வடிகட்டிட்டு சூடு நல்லா ஆறட்டும், அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், செஞ்சு முடிச்சாச்சு. இவ்வளோ தான் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், சத்தம் கேட்குதுங்களா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த வருஷம் தீபாவளிக்கு புதுமையாக ஒரு ராகி மாவில் நான் முறுக்கு சுட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வருஷம் தீபாவளி நல்லா குதூகலமாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். சுவையான கேழ்வரகு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.